ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குமாங்கண்ணா? அவ்வளோலாம் இல்லை, 10 நாள் 15 நாள். விலை கம்மி தான், 5000 தான் சொல்கிறேன். ஒன்று 5000. ரெண்டு சேர்த்து 5000 தானா? இது ரெண்டும் ஒவ்வொன்றும் 5 ரூபா சொல்கிறீங்களா? 6000 வேணுமா? ரெண்டும் 6000 வேணுமாமா? 5 ரூபா சொல்லி 6000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இந்த வாரம் எத்தனை கன்று கொண்டாந்துக்கிறீங்க? இந்த வாரம் 7 கொண்டாந்தோம். 7 கொண்டாந்தீங்க. 4 வித்துட்டீங்க? 4 கொடுத்துட்டேங்க. சரி, 3 இருக்கு. அது 23 ரூபா சொல்லுங்கள். 19 ரூபா. ஒரு 1000 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருங்க. தண்ணி வாங்கி கொண்டு கேட்டு காலை ஒன்று கொண்டாந்துக்கிறீங்க. எத்தனை வருஷம் போயிருக்கு? ஒரு வருஷம் மேலே. பல்லு போட்டிருக்கா? பல்லுலாம் நம்மள கண்ணு கட்டி தான். இன்னும் பல்லு போடல, கண்ணு தான். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கண்ணுங்களா? 1.5 வருஷம் கண்ணு. இது காங்கை ரகங்களா இல்லை நாட்டு மாடு ரகங்களா? நாட்டு மாடு ரகம். நாட்டு மாடு ரகம். பரவாயில்ல, நல்லா ஒரு வருஷத்துலேயே எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 25 ரூபா சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வளர்த்துறதுங்களா? ஆமாம், வீட்டில் வளர்த்துருக்கோம். சரி சரி. அதனால தான் நீங்கள் மூக்கு வயிறு குத்தி வச்சுருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? அப்போ கேட்டாங்க. எவ்வளோ ஊரில் கேட்குறாங்க? 18 ரூபா 18 கேட்குறாங்க. 18 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கட்டுப்படி ஆகல. எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 22 ரூபா கொடுத்துருவோண்ணா. 22.5. ரெண்டு ஹெச்எஃப் கிடாரி கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காங்க. 5 மாதம் 6 மாதம் இருக்கும். 5 மாதம் 6 மாதம் கன்று இருக்கும். வாங்கியிருக்கீங்களா? எவ்வளோ நான் சொன்னாங்க விலை? 12 ரூபா சொன்னாங்க. ரெண்டு சேர்த்துங்களா? இல்லை ஒன்று 12 ரூபா சொல்லியிருந்தாங்க. விலை அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குன்னா நமக்கு பிடிச்சிச்சு வாங்கிட்டோம். அப்படிங்க. இன்னும் கம்மியாக எவ்வளோ நீங்கள் வாங்கினீங்க? ஒன்று 8500, ஒன்று 6500. அது 8500ங்களா? அது 8500க்கு வாங்கியிருக்கிறீங்க. இது 6500 வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒவ்வொன்றும் 12 ரூபா சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறீங்க. வாரம் வாரம் இந்த மாதிரி வீட்டுக்கு வளர்த்துறதுக்காக வாங்கிட்டு போகிறீங்களாண்ணா? வீட்டுக்கு வளர்த்துறதுக்காக வாங்கிட்டு போகிறீங்க. சரி. அது மோடி கண்ணு, அது கொம்பு இருக்குது, அதனால தான். ஓ, இது மோடி கண்ணு. இது கொம்பு இல்லாத ரகம், அதனால் 8500. இது கொம்பு ஒரு ரகம், அதனால் 6500. சரி சரி சரி, ஓகே. ரெண்டு காலக்கண்ணு குட்டி இருக்கு. ரெண்டுமே காலக்கண்ணு குட்டி தானா? ரெண்டுமே காலக்கண்ணு குட்டி. ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்குமாங்கண்ணா? அவ்வளோலாம் இல்லை, 10 நாள் 15 நாள். 10-15 நாள் தான் ஆகுது. 2 கண்ணுக்குட்டி கொண்டாந்துருக்காரு ஹெச்எஃப். எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? விலை கம்மி தான், 5000 தான் சொல்கிறேன். ஒன்று 5000. ரெண்டு சேர்த்து 5000 தானா? எவ்வளோ ரொம்ப கம்மியாக? இவ்வளோ விலை கம்மியாக போகுதுங்களா? கேட்குறாங்க. அதுவும் 4 ரூபாய் தான் கேட்குறாங்க. 5000 கூட வாங்கலை. காலக்கண்ணுன்றதுனால கம்மியாக கேட்குறாங்களாண்ணா? சரி சரி. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? ஏதோ 4 ரூபா வந்தால் 4700 வாங்கினது. 4700க்கு வாங்கிருக்கீங்க. 100-200 எக்ஸ்ட்ரா வந்தால் தான் கொடுக்க முடியும். 4 ரூபா வந்தால் போட்டு போயிட்டு 200 ரூபா போகும். 4-500 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. சரி, ஓகேங்களா. 200 ரூபா நஷ்டத்துக்கே கொடுக்குறேன்றாரு. ஏன்னா விலை இல்லை, விலை போகலை அப்படின்றதுக்காக. ஆனால் அவருக்கு ஒரு 200 ரூபா லாபம் வரணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கினாரு. ஆனால் அதுவும் வரல. அப்படின்றப்ப 200 ரூபா நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, 4-500 கொடுத்துறேன்ருக்காரு. ஹெச்எஃப் காலக்கண்ணு ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது கொம்பு வர ரகமா கொம்பு இல்லாத ரகமா? கொம்பு வர ரகம். இது ஒரு 20 நாள் இருக்குமா? 20 நாள் குட்டி. 20 நாளைக்குள்ளே இருக்குமா? 25 நாள் இருக்கும். 25 நாள் இருக்குமா குட்டி? ஒன்று தான் கொண்டாந்தீங்களாண்ணா? ஆமாம். எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? விலை 4 ரூபா சொன்னேன். 4 ரூபா சொல்கிறேன். 4 ரூபா சொல்லி 3 ரூபாய் கேட்குறாங்க. 2.5 கேட்டாங்க. 2.5. 4 ரூபா சொல்கிறாரு, 2.5 கேட்குறாங்க. சரி, எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுத்துருவீங்க? 3 ரூபா கொடுத்துருவேன். 3 ரூபாயா 3500? 3 ரூபா கொடுத்துருவேன். 3 ரூபா தான் கொடுத்துருவீங்க. சரி சரி. 3 ரூபா தான் கொடுத்துருன்றாரு ஹெச்எஃப். காலக்கண்ணுன்றதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாக போகுது. இது கிடாரி கண்ணு இருந்துச்சுன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபாய்க்கு மேலே போகுது. பிடிச்சிட்டு போப்பா. எங்கேருந்து வரீங்க? நாங்களா?
நம்ம பெரும்பாலையிலேருந்து வரோம். பெரும்பாலையிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழி. ஆமாம். சரிண்ணா. ரெண்டு கிடாரியை கொண்டாந்துக்கிறீங்க. எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? ரெண்டும் இது 6 மாதம். ரெண்டுமே சிந்து கண்ணு விட்டீங்க? ஆமாம், ரெண்டுமே சிந்து கண்ணு. ஆமாம். ரெண்டு 6 மாதம் கண்ணு. ஆமாம், கிடாரி கண்ணு. ஆமாம். எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? விலையா? விலை 20,000 சொல்கிறோம். ஒன்றுங்களா இல்லை ஜோடி? ஜோடி 20,000 சொல்கிறீங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்குறாங்க. எவ்வளோ வருதுண்ணா? 19,000 கேட்குறேன். ஓ, 20,000 சொல்லி 19 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கொடுக்கலீங்களா? கொடுக்கல. ஏன்னா இன்னும் மேலே வரும்னு பார்க்குறோம். இன்னும் மேலே எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? இன்னும் மேலே வந்தால் ஒரு 500 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 500 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. இப்போ ஜோடியே 20 ரூபா சொல்கிறீங்க, நல்ல ரேட்டு அப்படின்றதுனால அது குறைக்கல. ஆமாம். சரி, ஓகே ஓகே. நான் உங்களை கான்டாக்ட் பண்ண அந்த மாதிரி மாடு வாங்க முடியல, கண்ணுக்குட்டி வாங்க முடியுங்களா? வாங்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமாண்ணா? ஃபோன் நம்பர் தெரியாது. உங்கள் ஃபோன் நம்பர் தெரியாது. காளை மாடு ஒன்று கொண்டாந்துக்கிறீங்க. எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா? இதுங்களா 2-2.5 வருஷம் இருக்குங்களா? பல்லு போட்டிருக்கேண்ணா? பல்லு போட்டு எத்தனை பல்லு? 2 பல்லு போட்டிருக்கேண்ணா? 2 பல்லு. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? இன்னும் கேட்கல. இன்னும் கேட்கல. கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. சரி சரி. எவ்வளோ வரலும் நான் கேட்குறாங்க? 20 ரூபா 22 ரூபா. கார்த்திகை மாதம் சீசன்னால கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக கேட்குறாங்க. 20 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் கொடுத்துருவீங்க? ஒரு 24னா கொடுத்துருவீங்க. சரி சரி. ஒரு 2 ரூபா சேர்ந்து வந்தா அந்த சீசன் இருக்குனால தான் வந்து இவ்வளோ ரேட்டு கம்மியாக கேட்குறாங்க. நம்ம சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் ரேட் ஒரு அதிகம். 1000-2000 கம்மி பண்ணிட்டு அதுக்கு மேலே பிடிச்சிட்டு போவாங்க. சரி சரி. நீங்கள் வீட்டில் வளர்த்துற மாடுங்களாண்ணா? வீட்டில் இது காலக்கண்ணு குட்டிங்களாண்ணா? ஆமாம், 3 காலக்கண்ணு. 3மே காலக்கண்ணு குட்டிங்களா? எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 5 ரூபா சொல்கிறேன். வாட்சி மாதிரி கூட 11 ரூபா. 2 தான். கரெக்டாக கேளு. எவ்வளோ எவ்வளோ சொல்கிறேன்? எனக்கு கேட்கவே இல்லையா? இது ரெண்டும் ஒவ்வொன்றும் 5 ரூபா சொல்கிறீங்களா? 6000 வேணுமா? ரெண்டும் 6000 வேணுமாமா? 5 ரூபா சொல்லி 6000 ரூபாய்க்கு கேட்குறாங்க. எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? இல்லை, எடுக்கலைங்க. பார்த்துட்டு சத்தியமாக 3 நோட்டு 2000 சார்ஜுமே இது 3500 ரூபாங்க, 4500 ரூபாங்க. பார்த்து கேளுங்க. ஒரு மட்டும் 6 ரூபாய்க்கு, இதெல்லாம் 3 ரூபாய்க்கு எவ்வளோ? நான் சொல்கிறது கேளு. நான் சொல்கிறது கேளு. 7 கொடுத்து போடு போடு. எவ்வளோ 7.5 கொடுத்துருவோன்றிருக்காரு. 2 ஒன்று 7.5 மீன் சொல்லிக்கிறாரு. எங்க இருந்து வரீங்க? நீங்கள் இங்கே தான். சரி, ஓகே ஓகே. எல்லாமே காளையா இல்லை கிடையாதுங்கண்ணா? காலை எல்லாமே காளை. எல்லாம் எறும்பு கண்ணு காளை கண்ணுகளாகவே இருக்குது. எல்லாம் எத்தனை வருஷம் எருமைங்கண்ணா? 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படி. 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள. எதுவுமே பல்லு வச்சிருக்காது இன்னும்? எதுவுமே பல்லு வைக்கல. எல்லாம் ஒரே சைஸ்லேயே கொண்டாந்துருக்கீங்களா? எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்கலாம்? 5000 வேலை சொன்னேன். 5000லேருந்து இருக்குது. 5000னா 13000 13 கொடுப்போம். 13000 வந்தால் கூட எல்லாருமே கொடுத்து எல்லாமே ஒரே விலை தாங்கண்ணா? ஏன்னா எல்லாமே ஒரே சைஸ் இருக்கிறதுனால எல்லாமே 5 ரூபா தான் சொல்கிறீங்க. எறும்பு கன்று 2 4 6 கன்று வச்சுருக்கீங்க. 6 கன்று வச்சுருக்காரு. எல்லாமே 5000 ரூபா மேலே சொல்கிறாரு. ஒரு 13 ரூபா வந்தால் கொடுத்துருவோன்னு இருக்காரு. இந்த வாரம் எத்தனை கன்று கொண்டாந்துக்கிறீங்க? இந்த வாரம் 7 கொண்டு வந்தோம். 7 கொண்டாந்தீங்க. 4 வித்துட்டீங்களா? 4 கொடுத்துருங்க. சரி சரி. 3 இருக்கு. இல்லை கிடையாரியா இல்லை காலக்கண்ணு? காலக்கண்ணு. காலக்கண்ணுங்களா? சரி சரி. இது 2 பெருசாக இருக்குது. இது எத்தனை வருஷம் கண்ணுண்ணா? இங்கே 6 மாதத்துக்கு இருக்கு. அவ்வளோதான் இருக்குமா? ஓ, கெடா கண்ணுன்றதுனால 6 மாதத்துலேயே நல்லா வாட்ட சட்டமாக வந்துடும். இதுன்னா இது வந்து இதெல்லாம் 7-8 மாதத்துக்கு இருக்கு. 7-8 மாதம் கண்ணு. இது நல்லா கொம்பு பெருசாக இருக்குது. சரி சரி. அதெல்லாம் பல்லு போட்டிருக்காண்ணா? அது பல்லுலாம் போட்டிருக்காது. சரி சரி. ஏன்னா 6 மாதம் கண்ணுன்றதுனால. சரி, ஓகே ஓகே. அது எவ்வளோ நான் விலை சொல்கிறீங்க? அது 23 ரூபா சொல்கிறேன். 23 ரூபா. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 15 ரூபாய் இருக்கு. எவ்வளோங்கண்ணா? 18க்கு 18 கேட்குறாங்க. சரி சரி. நீங்கள் கொடுக்கல?
எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 19 ரூபா. ஒரு 1000 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருவீங்க. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. இதுனா காட்டில் எடுத்தது 19 ரூபா எடுத்து வண்டி வாடகை இருக்குது 500 ரூபா. ஆமாம், அதெல்லாம் சேர்த்து தான் கொடுக்கணும். இன்னும் வரவே இல்லைன்னா அந்த ரேட்டுக்காக கொடுத்தாகணும், இல்லைன்னா அது நஷ்டம் தான். இது எவ்வளோ எவ்வளோ சொல்கிறீங்க? 11 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா சொல்லியிருக்கீங்க. இது வெட்டி வெட்டுக்கிறாங்க. சரி, ஓகே. இது வளர்ப்புக்கு வாங்கி. இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க ஃபைனலாக? இது 7.5 கேட்குறாங்க. 8 ரூபா தான் கொடுக்குறாங்க. 8 ரூபா தான் கொடுத்துருவீங்க. இதுனா இது எவ்வளோ சொல்கிறீங்க? 12 ரூபா சொன்னாங்க. 8.5 கேட்குறாங்க. 8.5 கேட்குறாங்க. அது எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? 9 ரூபா தான். 9 ரூபா தான் கொடுப்பீங்க. எப்பயுமே எறும்பு கன்று நிறையா வச்சு கொண்டாடுவீங்க? எறும்பு கன்று தான் வாங்குவோம் வியாபாரத்துக்கு. நம்ம 500 கிடைச்சா கொடுத்துருவோம். கடைசி இல்லைன்னா வண்டி எத்தனை கண்டிஷன்னா 200 கிடைச்சாலும் போட்டுருவோம். 200 கிடைச்சாலும் கொடுத்துருவீங்க. அண்ணா எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? கெடேரியா காலக்கண்ணா? காலக்கண்ணுங்களா? எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? 27,000 27 சொல்கிறீங்களா? சரி சரி. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 5 ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க. 5 ரூபாய்க்கு அப்படியே பாதி கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? ஒரு நிமிஷம். எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? மாட்டுக்காரர் வந்தாக்கா கொடுத்துருவோம். உங்கள் தம்பி தான் மாட்டுக்காரு. எவ்வளோ பாரு? 20 ரூபாண்ணா கொடுத்துருவீங்க. சரி சரி. இந்த வாரம் எத்தனை கண்ணுண்ணா கொண்டாந்தீங்க? இந்த வாரம் 30 கொண்டு வந்துருக்காரு. 22 வித்துட்டாரு. 30 கொண்டா 22 வித்துட்டீங்க. கேரளாக்காரங்க அப்படியே ஒட்டுக்க எடுத்துட்டாங்களா? சரி சரிண்ணா. எல்லாம் கெடேரியா காலக்கண்ணுங்கண்ணா? எல்லாமே காலக்கண்ணு. எல்லாமே. அதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்க சந்தையில்? இதெல்லாம் ஒரு 6 மாதம் 7 மாதம். 6 மாதம் 7 மாதம். எவ்வளோ விலையிலேருந்துண்ணா இருக்குது? எவ்வளோ விலையிலேருந்து இருக்கு? விலை வந்து ஒரு 15 ரூபா 12 ரூபாய்க்குள்ள இருக்குதுங்க. 15 ரூபா 12 ரூபாய்க்குள்ள இருக்கு. எல்லாம் இது வரைக்கும் கேட்டவங்களுக்குலாம் கொடுத்துருக்கீங்க. இது அனுசரிச்சு கேட்டால் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக கொடுப்பீங்க. உங்களுக்கு கொடுப்போம். வாங்கிட்டு போய் நிறைய கண்ணு எப்பயுமே கொண்டாடுவார். வாரம் இங்கேயும் வருவார், புதன் சந்தையும் போவார். அண்ணா வாங்கண்ணா. ஃபுல்லாக கேரளாக்காரங்கிட்ட ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஹலோ அண்ணா, எங்கேருந்து வரீங்க? கூடாதுலேருந்து வரேன் தலைவரா. கூடாரப்பட்டியிலேருந்து வரீங்களா? சிந்து மாடுங்களாண்ணா? நான் ஹெச்எஃப் தாங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸா? ஹெச்எஃப் தாங்கண்ணா. எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா? இருக்கும் 10 வருஷம் மாடாக இருக்குது. 10 வருஷம் இருக்கும். பாலில் நின்றுக்கும் தானே? நின்றுச்சு தலைவரை. நின்றுச்சு. சரி ஓகே ஓகேண்ணா. நல்ல கடை முளைச்சிருக்கும். கடை முளைச்சி என்ன வந்து வரீங்க? நான் சேலம். சேலம் அண்ணா ஒன்றும் பிரச்சனை எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? கொடுத்து ஏண்ணா எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? கொடுக்குற வேலையா? 40 ரூபா சொல்லுது. 40 ரூபா சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டுறாங்க தலைவர். 30,000 கேட்குறாங்க தலைவர். நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? ஒரு 35 ரூபா கொடுத்துடலாம் தலைவர். 35 ரூபா கொடுத்துருங்க. சரி ஓகே. வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்க. எவ்வளோண்ணா வேலை சொன்னாங்க? 2 வந்து 95,000. 2 95,000 சொல்லியிருந்தாங்க. சரி சரி ஓகே. நீங்கள் வாங்கின ரேட்டுன்னா? வாங்கினது தான் 95,000. விளைச்சது 1,25. 1,25 சொல்லியிருந்தாங்க. 95,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. 2 எத்தனை வருஷம்னா இருக்கும்? இது 2 இப்படி 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2 வருஷம். பல்லுனா? பல்லு சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்துச்சு. 2 வருஷத்துக்கு மேலேயே. இப்போ 2 வருஷம்னா ஒரு 3 வருஷம் மாடு இருக்குமாண்ணா? 3 வருஷம் எருமையாக இருக்கும். அதான் பாலில் நின்றுருக்கும். 2 வருஷத்தில் கண்ணுட்டி போட்டுரும். அப்படின்னா இப்போ 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்கும். ஒவ்வொன்றும் 3 வருஷம் இருக்கும். இது பாலில் நின்று பால் இல்லை. பால் இல்லை. சரி ஓகே. இப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்க? வளர்ப்புக்கு விற்கிறது மறுபடியும் வேறு சந்தையில் மாற்றி. சரி ஓகே. விடு கேட்டலாம். அண்ணா எங்கேருந்து வரீங்க? அண்ணா எங்கேருந்து வரீங்க? கர்நாடகாவிலேருந்து வரீங்களா? சரி சரி. இது வாங்கிறீங்களா இல்லை கொண்டாந்துக்கிறீங்களா? சேல்ஸ். எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? 75 சொன்னேன். 75. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டு எவ்வளோ வரல நான் கேட்குறேன்? 57 கேட்குறேன். 57க்கு நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 60 ரூபா. 60 ரூபாண்ணா கொடுத்துருவீங்க. சரி சரி. பல்லு எத்தனை பல்லுண்ணா போட்டிருக்கு? பல்லு
பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. நல்லா ஹைட்டாக வாட்ட சட்டமாக இருக்குது. கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் தலைவரா. இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க? இங்கே எத்தனை அப்படிக்கு? 60 மாடு வந்துருக்கு தலைவரா. இல்லை நீங்கள் எத்தனை கொண்டு வந்துக்கிறீங்க? எங்கே வித்தான் உங்களுது எங்களுக்கு மட்டும் உங்களுது 60 மாடா? 5 பேர் சேர்ந்து கொண்டாந்துருக்கிறீங்க. சரி சரி. எல்லாம் என்ன விலையிலேருந்து கொண்டாந்துருக்கீங்க? இன்னைக்கெல்லாம் மாடு ஹெச்எஃப் மாடு தான். எல்லாமே ஹெச்எஃப் தான் கொண்டாந்துக்கிறீங்க. எவ்வளோ விலையிலேருந்து இருக்குது? எங்ககிட்ட 20,000 80,000 வரைக்கும் மாடு. 20,000 80,000 வரலும் இருக்குது. சரி சரி. இன்னைக்கு கொண்டாந்தது அந்த ரேட்டுக்கு தான். ஆமாம். எத்தனை கொடுத்துருக்கீங்க? இப்போ வந்து 30 மாடு கொடுத்தோம் தலைவர். இன்னும் 40 மாடு 30 மாடு கொடுத்துருக்குறீங்க. இன்னும் ஒரு 40 மாடு கிட்ட இருக்குது. சரி சரி சரி. எல்லாம் உங்களுக்கு? எல்லாமே உங்களுக்கு. சரி சரி. கொம்பு இருக்கிற மாடுலாம் கொஞ்சம் விலை கம்மியாகும், கொம்புல மாடு கொஞ்சம் விலை அதிகமாகவும் போகும். அப்படியெல்லாம் இல்லை தலைவர். இது வந்து கறிக்குண்டான மாடு. இதெல்லாம் எல்லாமே கறிக்கான, எல்லாமே வெட்டுக்கு தான். வெட்டுக்கு தான். சாய் மாடு எல்லாம் 20,000 60 ரூபா வரலும் உங்ககிட்ட மாடு இருக்குது. 1 லட்சம் ரூபாய்க்கு இது. ஆனால் இப்போ அந்த மாடு இல்லை. இப்போ கொண்டாந்தது வந்து 60 ரூபா வரலும் கொண்டாந்துருவீங்க. சரி சரி. ஓகே ப்ரோ. வாரம் வாரம் எல்லா சந்தைக்கும் இந்த மாதிரி நிறையா மாடு கொண்டாடுவீங்க. மின்னாம்பள்ளி, நைனாமலை, ஈரோடு, மோர்பாளையம், மூத்தராயம்பட்டி, அப்புறம் 5 ரோடு. சரி சரி. ஓகே. வீட்டில் ஒன்று 40 மாடு இருக்குது. இன்னும் வீட்டில் 5 இருக்கும். நீங்கள் எங்கேருந்து ப்ரோ வரீங்க? நான் இங்கே சம்மாண்டப்பட்டி. நீ சம்மாண்டப்பட்டிங்களா? இங்கே பக்கம் தான். சம்மாண்டப்பட்டி ஏனாதி. சரி ஓகே. இன்னும் இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர். எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறதுனால எனி டைம் மாடு இருந்துகிட்டே இருக்கும். மாடு எப்போ வேணாலும் கேட்டாலும் வாங்கிக்கலாம். இப்போ வேணாலும் மாடு தான். சரி சரி. அண்ணா எங்கேருந்து வரீங்க? நல்லம்பள்ளியிலேருந்து வரேங்க. நல்லம்பள்ளி. பெண்ணாயிரம் போகிற வழி. ஆமாம். சரி சரி. இங்கே தருமபுரி. இப்படி இந்த பக்கங்களா? தருமபுரி போகிற வழி. சரி ஓகே ஓகே. 2 காளை மாடாக கொண்டாந்துக்கிறீங்க. எத்தனை வருஷம் மாடு? பல்லு எத்தனை பல்லு நான் போட்டிருக்கு? 4 பல்லு போட்டிருக்கு. ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கும். ரெண்டுமே நாட்டு மாடு. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? வேலை வந்து 1,50,000 1,50,000 ஜோடி. 1,50,000 சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டுருக்கேன். எவ்வளோ இல்லைண்ணா கேட்குறாங்க? 65 கேட்டாங்க. நாங்கள் ஒரு 77 ரூபா வந்தால் கொடுத்துருவாங்க. 1,50,000 சொல்லி 65 ரூபாய் கேட்குறாங்க. ஏன்னா அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க? மாடுக்கு இந்த மாதத்துக்கு ரேட்டு ரேட்டு கம்மின்றதுனால, மாடு அவ்வளோக்கு விலை போகல அப்படின்றதுனால அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க. சரி சரி. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? அதாங்க ஒரு 77 வந்தால் கொடுத்துடலாங்க. 77 வந்தால் கொடுத்துருவீங்க. சரி சரி. இது வீட்டில் நீங்கள் வளர்த்துற மாடுங்களா? சரி சரி. 77 ரூபா வந்தால் கொடுத்துருன்றிருக்காரு. நாட்டு மாடு 2 கொண்டாந்துருக்காங்க. வீட்டில் வளர்த்துற மாடு ரெண்டுமே நல்லா இருக்குது. குவாலிட்டியாக இருக்குது மாடு. அண்ணா எங்கேருந்து வரீங்கண்ணா? இதே ஒரு லோக்கல். சரி சரி. நாட்டு மாடு கிடாரி ஒன்று கொண்டாந்துக்கிறீங்க. நாட்டு மாடு கிடாரி ஒன்று கொண்டாந்துருக்கீங்க. எத்தனை வருஷம் மாடுங்கண்ணா? பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கீங்களா? பல்லு சேர்ந்துருக்கோம். எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 53 ரூபா சொல்லிச்சுண்ணா. 53ங்களா? இப்போ நீங்கள் எல்லாம் ஒட்டுக்கா வந்துருக்கீங்க. 50 எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? 47 தான் கொடுத்துருவீங்க. முன்ன பின்ன பக்கமாக வந்தால் கூட கொடுக்குறதா? அதுக்கு முன்ன பின்ன 47 ரூபான்னா அதுலேயும் முன்ன பின்ன வந்தால் கூட கொடுத்துருவீங்க. அது எவ்வளோ வேலை சொல்கிறீங்க? 58,000 சொல்லிச்சுண்ணா. 58,000. 50,000 எடுத்துக்கிறாங்க. 50,000 கேட்டிருக்காங்க. கொடுக்கல. நீங்கள் அதுக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. இது பல்லு போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் கடை சேர்ந்துருக்குண்ணா. இதுவும் கடை முழுக்க. இது 2 தான் கொண்டாந்தீங்களாண்ணா? 10 மாடு கொண்டாந்தாங்க. 3 தான் இருக்குது. 10 மாடு கொண்டாந்து 7 விற்றுட்டீங்க. சரி சரிண்ணா. அண்ணா எங்கேருந்து வரீங்க? அவரு கூட தான் வந்தீங்களா? இது எவ்வளோண்ணா வேலை? அவருக்கு தான் தெரியும். இது எவ்வளோண்ணா வேலை? அது 52 ரூபா சொல்லிச்சா. 46 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 46 ரூபாய்க்கு கேட்குறாங்க. சரி சரிண்ணா. எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? அதான் ஒரு 500 சேர்ந்து வந்தால் கொடுத்துடலாம். 500 40 ரூபாய்க்கு 46 ரூபாய்க்கு மேலே 500 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. சரி சரி. இது பல்லு கடை முளைப்புங்களா? வணக்கண்ணா. நான் இந்த வாரம் எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்தீங்க?
3 கொண்டு வந்தண்ணா. 3 கொண்டாந்தீங்க. எல்லாம் வித்துட்டீங்களா? 2 கொடுத்துட்டு 1 இருக்குது. இது 1 மட்டும் இருக்குது. இது நாட்டு மாட்டிலே காங்கேய ரகமா? காங்கேய ரகம். காங்கேயத்தில் என்ன மயில காலம்? இது வருஷம் இருக்குமாண்ணா இல்லை மாதம் கண்ணுங்களா? வருஷம் ஆச்சு. வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் கண்ணுங்க. 1 வருஷத்துக்கு. எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 27 ரூபா சொல்லுது. 27 ரூபா சொல்லியிருக்கீங்க. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? கேட்டிருக்காங்க. எவ்வளோவில் நான் 21 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 21 வரலும் கேட்குறாங்க. நீங்கள் கொடுக்கல? 23 ரூபா கொடுத்துருவோம். 23 ரூபா தான் கொடுத்துருங்க. நல்லா இருக்கு. கண்ணு நல்லா இது நல்லா இன்னும் நல்லா ஹைட்டாக வருமானா இல்லை கூட? நல்லா பெருங்காலையாக வரும். நல்லா பெருங்காலையாக வரும். நல்லா எலும்பு கணும். நல்லா கை அளவுக்குலாம் நல்லா பெருங்காலையாக வரும். பெருங்காலையாக வரும். இப்போ இந்த குட்டியிலே மூக்கலாங்கிற குத்தலாமா? குத்தலாம். இப்போ வருஷம் இல்லைன்னா அடங்காது அப்படின்ற. ஏன்னா வணக்கண்ணா.